28 சீட்டு தான், அவ்வளவுதான் கொடுக்க முடியும்னு திமுக கராரா ஒரு விஷயம் சொன்னதுனால காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியாம இப்ப குழப்பத்துல இருக்காங்களா? தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருது. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. சில வாரங்களா நிலவி வந்த இழுபறிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா திமுக தலைமை காங்கிரசுக்கு தன்னோட இறுதி முடிவை அறிவிச்சிருக்காங்க. அதுல 28+1 காங்கிரஸோட கணக்கு சொல்லியிருக்காங்களாம். அதிக தொகுதிகளை எதிர்பார்த்து காத்திருந்த காங்கிரசுக்கு திமுக தலைமை ஒரு கண்டிப்பான தெளிவான ஆஃபரை கொடுத்திருக்காங்க. 28 தொகுதிகள் கொடுத்திருக்காங்களாம். டெல்லி அரசியல்ல காங்கிரஸோட கௌரவத்தை தக்க வைக்க ஒரு எம்பி சீட்டும் கொடுத்திருக்காங்களாம். இந்த ஆஃபர் தான் திமுக தரப்புல இருந்து வழங்கப்பட்ட கடைசி மற்றும் இறுதி பட்டியல்னு சொல்றாங்க. இதுக்கு மேலெல்லாம் தொகுதிகளை ஒதுக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு கராரா தெரிவிச்சிட்டாங்களாம். அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் இப்ப திமுகவோட இந்த ஒரு விஷயத்துக்கு சரின்னு சொல்லலன்னா கண்டிப்பா விஜய் அவருடைய புது வியூகத்துக்கு தான் அவங்க சரின்னு சம்மதம் சொல்ல வேண்டி இருக்கும். அதனால அவங்க என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கிறது இனி வர நாட்கள்ல உறுதியா தெரிஞ்சிடும். திமுக கொடுத்திருக்க இந்த தொகுதிகளுக்கு சம்மதம் சொல்லிட்டு ஏத்துக்கிட்டு அவங்களோட சேர்ந்து அரசியல் பண்ண போறாங்களா, இல்ல தாவேகாவோட கொள்கைகள் எல்லாம் பிடிச்சு அவங்க சொன்னது சரின்னு ஏற்றுக்கிட்டு தாவேகா கூட சேர போறாங்களான்னு பொறுத்திருந்ததா பார்க்கணும். இந்த பிரச்சனைகள்ல விஜய் அவருக்கு ரொம்ப நல்லது, அவர் கூட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனாலும் யார் கூட்டணி விஜய் அவர் கூட வைக்க போறாங்க, விஜய் அவருடைய கட்சியோட நிலைமை அவ்வளவுதானா, தனித்துதான் போட்டியிட போறாங்களா அப்படிங்கறதெல்லாம் இனி வர காலங்கள்ல தான் தெரியும். டிடிவி தினகரன் அவரை தாவேகா கூட தான் சேர இருந்தாராம். ஆனா திடீர்னு அதிமுகவுல சேர்ந்துட்டாருன்னு செய்திகள் வந்தது எல்லாருக்குமே ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. சோ எதிர்பாராததை எதிர்பார்க்கலாம். இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. தாவேகா கூட வேற எந்த கட்சி கூட்டணி வச்சா சரியா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.